ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆதி திருவரங்கத்தில் இருக்கிற ரங்கநாத பெருமாளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தீஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஆப். இந்த ஆப் மூலயமா நம்ம க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பை மோட்டோ ஆப் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு 20% ஆஃபர் கிடைக்கிது. இதில் ப்ரைஸும் ரொம்ப லோவாக தான் இருக்கும். நம்மளுக்கு ப்ராடக்ட் எல்லாம் நல்ல பிராண்டடாக தான் இருக்கும். இந்த ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இப்போது ஆதி ரங்கநாதர் கோவில், இந்த கோவிலுக்கு நம்ம டைமிங் என்ன டைமில் போகலன்னா 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரையும் டைம் இருக்குது. இதில் முக்கியமான கடவுள் என்னென்னா ரங்கநாத சுவாமி, அதாவது விஷ்ணு பகவான் தான். அம்பாள் ரங்கவள்ளி தாயார் தான் இருக்கிறாங்க. இந்த கோவிலின் திருவிழா முக்கியமான திருவிழான்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பௌர்ணமி மற்றும் வைகுண்ட ஏகாதசி சனிக்கிழமை நாளில் தான் ரொம்ப பிரபலமாக இருக்கும். அடுத்து சந்நிதியின் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசங்கள்லே பிரபலமானது தான் இது ரொம்பவும் பழமையான கோவிலும் கூட. இங்கே பார்த்திங்கன்னா பழைய காலத்திலே பெரிய தானிய கிடங்குலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது இந்த தானிய கிடங்கு பார்த்திங்கனாவே. அடுத்து இதில் விஷ்ணுவின் முதல் அவதாரமாக இதில் இந்த கோவில் தான் திகழும். ஸ்ரீரங்கம் அதுக்கு அடுத்தபடியாக தான் கூறப்படுது. இங்கே புனித நீர் பார்த்திங்கன்னா சந்திர புஷ்கரணின்ற தென்பண்ணை ஆறு இருக்குது ஓடி. இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் ஒரு அசுர பரம்பரையை சேர்ந்த சோமுகன்ற ஒரு அரக்கன் நிறைய கடுமையான ஒரு தவம் செஞ்சு இந்த இந்த பூமியும் வானமும் அழியாமல் இருக்கிறபடி ஒரு கொடூர அரக்கனாகவும் ஆணவம் கொண்டனாகவும் மாறிக்கொண்டு வரான். அதுக்கப்புறம் இந்த பூமியில் இருக்கிற முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் எனக்கு கீழே படியணும், என் கீழ்ப்படி தான் நான் செய்யணும், நடக்க வைக்கணுன்ற மாதிரி மாறிட்டு அவர்களை எல்லாம் ஒரு அடிமைகளாக்கி அவனுடைய அடிமைகளாக்கணும்னு சொல்லி கட்டளையிடுறான். பிரம்மாவை சிறையில் அடைத்து அவர்கிட்ட இருக்கிற வேத மந்திரங்களை எல்லாம் கைப்பற்றி பிரம்ம தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் போய் நாராயணனிடம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி செய்கிறான்ட்டு. இந்த சோமுகனை அடக்கி எங்களை காப்பாற்றும் மாதிரி போய் கேட்குறாங்க. அடுத்து அந்த நாராயணன் சோமகனிடம் போய் சண்டையிட்டு பயங்கரமான போரெல்லாம் செஞ்சு சோமகன் அவனுடைய மந்திர தந்திரங்களை எல்லாம் தீர்ந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. இனி இவங்க கூட சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீ நாராயணன் மற்ற அவதாரம் எடுத்து சோமுகனை அடக்கி வேதங்களையும் மீட்டு இந்த தேவர்கள் முனிவர்களையும் காப்பாற்றுறாரு. இப்படி தான் இந்த ஆதி திருவரங்க கோயில் உருவாச்சு. இதே போல் ஆன்மீக செய்திகள் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.